ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். குலதெய்வம் வீட்டிற்குள் வர அருள் கிடைக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பார்க்குறாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் செய்த நிறைந்த புண்ணியம், அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அது நம்முடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கும். பொதுவாக நம்ம முன்னோர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு காரணமே இல்லாமல் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அறவழி, தர்மம், சத்தியம், ஒழுக்கம், இவைகளுடைய வேள்வி எல்லாமே அவங்க குலதெய்வத்திட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு பூமி, நிலம், வீடு, வாசல், தோட்டம், துறவு, பணம், பேங்க் பேலன்ஸ், இது மாத்திரம்தான் சொத்துன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உருப்படியாக நமக்கு நம்ம முன்னோர்கள் சரியாக வாழ்ந்திருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க நல்ல முறையில் தர்மம் செய்து மனித குலத்தோடு ஒழுக்கமாக வாழ்ந்திருந்தாங்கன்னா, அவர்களுடைய சந்ததியினர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆனால் கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமை இல்லை. உரிய காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை. மெடிக்கல் போய் அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்க வேண்டிய மாதிரிலாம் இருக்குது. இல்லைன்னா படிச்சுட்டான், நல்லா படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்கல. இல்லை என்றால் என்ன பண்ணால், நல்ல மாப்பிள்ளை, கல்யாணமே பண்ணான், 34 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. பையன் லட்சணமாக இருக்கான், இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான். இப்போ பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மனித கூட வாழ்க்கையில் பாட்டே முப்பாட்டே நல்ல முறையில் வாழ்ந்திருந்தானா அவனுடைய மகன் வழி வைத்து பேர குழந்தைகள், மகள் வழி வைத்து பேர குழந்தைகள், இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உரிய காலத்தில் டக்கு டக்கு டக்குன்னு குழந்தை பிறக்கும், படிக்கும், வளரும், வேலைக்கு போகும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கலாம். தன்னுடைய மகனோ மகளோ நல்ல குடும்பம் நடத்தி பேரம்பேற்றிகளை பெற்றெடுத்து அதுகள் பெரிய பிள்ளைகளை ஆகிற வரையிலும் பார்த்துட்டு நாம் அந்த பிராணனை விடுவது என்பது ஒரு சுகம். நிறைய பேருக்கு அந்த தொழிலே சரியாக வரலை. இப்படி எதையோ ஒரு வகையில் ஒரு குறை இருக்குது. அப்போ நம்ம குலதெய்வம் நல்லா தெரியணும். உலகத்திலேயே குலதெய்வம் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு, கும்பிட்றேன், ஆனால் கஷ்டம் இருக்குது, என்ன செய்வது? அது வேறு வகையாக இருக்குது. இப்படி நம் இறந்தவர்கள் அவர்கள் அடுத்த பிறவி பிறக்கத்தான் போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஆகத்தான் போகுது. அதுக்கிடையில் நம்ம இடையில் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னா அதெல்லாம் போக்கிக்கணும். அதனால் இறைவன் என்ன பண்ணார், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், அருளாளர்கள் எல்லாம் பூமிக்கு அனுப்பி சில விருட்சங்கள், சில செடி கொடிகள், சில வேத மந்திரங்கள்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உலகத்திலேயே ஒரு 8 மந்திரங்கள், அட்ட மந்திரம்னு பேர். அந்த மந்திரங்கள் குலதெய்வம் வீட்டிற்குள் வருவதற்கு, அருளை கொடுப்பதற்கு பெரும் துணையாக இருக்குது. அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், இந்த வீடியோலையும் பக்கத்தில் போடுறேன். இதை ஒரு நாளைக்கு 108 முறை காலையிலையும் மாலையிலையும் சொல்லி வர நல்லோர் சேர்க்கை, நல்லோர் ஒற்றுமை, தெய்வம் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி மனித சட்டை தாங்கி நமக்கு இதுதாங்கிறத அடையாளம் காட்டும். அதனால் அந்த மந்திரம் இப்போ சொல்கிறேன். ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுபதியே நம, ஓம் உக்ராய நம, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை காலை மாலை வேளைகளில் பாராயணம் பண்ணிட்டு பண்ணால் போதும். அப்படி இல்லை என்றால் என்ன செய்யலாம், இந்த மந்திரத்தை பேப்பரில் எழுதி லேமினேஷன் பண்ணி வைத்து கொள்ளலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக குலதெய்வம் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் நம்பவே முடியாத ஆச்சரியங்கள்லாம் பல நடந்திருக்கு. தொடர்ந்து இது மாதிரி செஞ்சவங்க வாழ்க்கையில் அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
ஒரு குலதெய்வம் கோயிலில் கூட அந்த சுவாமியை அழைப்பதற்கு இந்த மந்திரம் தான் சிவாச்சாரிய சொல்லார்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.